வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம இளவரசரை பற்றி பேச போகிறோம். அவரை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, அவரை பற்றி தெரிஞ்சவங்களுமே மறுபடியும் தெரிஞ்சுக்குங்க. என்ன தெரிஞ்சுக்கல, அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறாங்க. அது எப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா, மறுபடியும் இவர் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் ட்விஸ்ட்டு. ஆனால் இவர் அதை பற்றி வெளி உலகம் தெரியாது. நிறைய பேர் ஒரு 2-3 பேரும் கூடி கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பெரும்பான்மையுள்ள இவர் மறுபடியும் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது. இவர் போதையிலேருந்து எந்த காலத்துலையுமே எப்பவுமே எந்த இடத்துலையுமே திறந்த போகிறதில்ல. உதாரணத்துக்கு இவர் கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தார். அப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அடுத்த நாள் என்ன பண்ணாருன்னா உங்களுக்கே தெரியும், முழு போதை, 1 வாரமாக கடுமையான போதையில் இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இனிமேல் ட்ரிங்க்ஸே யூஸ் பண்ணுறது இல்லைங்க, அவங்கள எல்லாத்தையுமே நான் திருத்த போகிறேன், மது குடிக்கிறவங்கள நான் திருத்திட்டு தமிழ்நாட்டில் மதுவில்லாத மாநிலமாக மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். பரவாயில்ல, இவர் திருந்திட்டாருன்னு அவங்க சப்ஸ்கிரைபர் சந்தோஷப்பட்டாங்க, எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இப்போது இவர் மறுபடியும் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது. இவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்பியூர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தார். அது எதுக்குன்னு தெரியல, அது நான் சொல்லலைங்க, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கமெண்ட் பண்ணவங்க உங்களையே ஒரே வாரத்தில் 2 டைம் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தாங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. ஆனால் அதுக்கு இவர் பதில் அளிக்கலை. எங்கள் காயத்ரி அம்மையாருக்கும் நல்லா தெரியும். பொதுவாக காயத்ரி அம்மையார் வீடியோ போடலின்னா அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னு கண்டிப்பாக அர்த்தம். இது வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. ஆனால் நம்ம இளவரசர் போதை போட்டுக்கிறாரு. போதை போட்டு வந்துட்டு மது குடிக்கிற மருந்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. இவங்கக்கிட்ட மருந்து வாங்குறவங்க கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. ஒரு போதை போடுற ஆளுகிட்ட நீங்கள் போய் மருந்து வாங்காதீங்க. உங்களுக்கு குடி நிறுத்தோன்னா அந்த சத்தியமங்கலத்தில் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போங்க, அங்கேயே டாக்டர் கொடுப்பாரு. ஆனால் இவர் 2000 ரூபா லாபத்தில் வச்சு விற்றுட்டு லாபம் பார்த்துக்கிறார். அந்த உடம்பு சரியில்லாதப்பவுமே நம்ம அந்த மருந்து பிஸ்னஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. இவர் போதை போட்டிருக்கிற நல்லாவே தெரியுதுங்க, மூஞ்சியெல்லாம் வீங்கி இருக்குது, நல்லாவே தெரியும். இவர் எந்த காலத்தில் உண்மையானவரே கிடையாது. இவர் ஒரு 40 நாள் 50 நாள் 60 நாளாக குடிக்காமல் இருந்திருப்பாருங்க. அப்புறம் சபரிமலைக்கு ஆன்மீகம், அது பப்ளிசிட்டி வருமானத்துக்கு போயிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆள் எப்படி இருக்கணுமா, எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத இளவரசனை பார்த்துங்க. அதாவது அவர் இனி என்ன பண்ண போகிறாருன்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாரு, இல்லைன்னா தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல போகிறாரு. இவர் என்ன சொன்னார்னா, நான் அந்த மருந்து சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு குடிக்கணும்னு அந்த ஆசையை விட்டு போச்சுங்க அப்படின்னாரு. மறுபடியும் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாரு. இது நான் சொல்லலைங்க, அங்கே இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதை வச்சு தான் நான் சொன்னேன். மொத்தத்தில் காயத்ரி அம்மையாருக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த அம்மா வீடியோ போடுவாங்கன்னாட்டா கண்டிப்பாக போட மாட்டாங்க. போட்டால் இவங்க வருமானம் போயிடும். என்ன வருமானம்னு கேட்குறீங்களா? இலவச மருந்து வருமானம். எந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ணாமல் டாக்டர்கிட்ட போய் வாங்கிறது, 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 2500 ரூபாய்க்கு விற்கிறது, 2000 ரூபாய்க்கு விற்கிறது. இப்போ இந்த 6 நாளாக இவங்க குழந்தை ஆதிரனோட வீடியோ காணும், காயத்ரி அம்மையாரோட வீடியோ காணும். இவர் அப்பப்போ ஷார்ட்ஸில் எனக்கு உடம்பு சரியில்லை. எப்படி ட்ரிப்ஸ் அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் எப்படி போகும்? அதான் கேள்வி. அந்த கேள்விக்கு இவர் பதில் கொடுக்க மாட்டார். அவங்க சப்ஸ்கிரைபரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்க சப்ஸ்கிரைபரு எதை சொன்னாலும் நம்பிக்கை. அவங்க சப்ஸ்கிரைபருக்கு எந்த காலத்துலையும் எந்த ஜென்மத்திலையும் அறிவு வர போகிறதில்ல. இளவரசர் இப்படி யாருக்கு அவங்க சப்ஸ்கிரைபர் தான் காரணம். எதை சொன்னாலும் நம்புகிற ஆளுகளுக்கு இவர் இப்படி தான் பண்ணுவார். இவர்கிட்ட நீங்கள் மருந்து வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். அந்த மருந்துனால ஒரு யூஸும் கிடையாதுங்க, அது வேஸ்ட்டுங்க. நீங்கள் 2500 ரூபா வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு ஆள் குடியிலேருந்து திருந்தோன்னா அதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே எத்தனையோ காப்பகம் வந்துருச்சுங்க. கேரளாவில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ஒரு இடம் இருக்குதுங்க, தொடுபுழாங்கிற ஒரு இடம். வெறும் 40 நாள் தான். குடியை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. இவர் அந்த மருந்தை கொண்டோய் மக்கள்கிட்ட அதிக ரேட்டுக்கு விற்றுட்டு லாபம் பார்த்துட்டுருக்கிறாரு. ஆனால் அந்த மருந்து கொடுக்குறவர் எப்படின்னா, குடிப்பார், அப்பப்போ நிறுத்திக்குவார், மறுபடியும் போதை போடுவார், அப்பப்போ நிறுத்திக்குவார். குடியே இதை பற்றி நினைக்காததான் இதை மருந்து கொடுக்கணும். நல்லா அவரோட ஃபேஸை பாருங்கள். அப்புறம் வாயில் பார்த்தீங்கன்னா புகையில வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. இதுதான் நம்ம இளவரசரோட யோகிதை. சபரிமலைக்கு போயிட்டு 10 நாள் தாங்க ஆச்சுங்க. எப்படின்னு பார்த்துக்குங்க. மொத்தத்தில் உடம்பெல்லாம் சரியில்லாமல் இல்லை, போதை தான் போட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இவருக்கு. அதுதான் உண்மை. இது நான் சொல்லலைங்க, அங்கே இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுறாங்க என்னோடய சேனலுக்கு.
அங்கே இருக்கிறவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. காயத்ரி அம்மையாருக்கு நல்லா தெரியும் இவருக்கு எப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சு என்ன போச்சுன்னு. ஆனால் எந்த காலத்துலேயுமே இவங்க உண்மையாக பேச மாட்டாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. இவங்க மாமியாருக்கு தெரியும், இவங்க அம்மாவுக்கு தெரியும். ஆனால் பாயத்தோரன்னு சொல்ல மாட்டாங்க. சாமி பார்த்துக்குவாங்க, சாமி இருக்கிறாங்க, கவலைப்படாதுங்க. நான் அன்றைக்கே சொன்னதாங்க, இவர் குடித்தா இவங்க குடும்பத்துக்கு கஷ்டங்க. இவர் குடிக்கலினா இவங்க குடும்பம் நல்லா இருக்குங்க. என்ன காரணம்னா அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு அறிவான குழந்தை, அறிவாற்றல் உள்ள குழந்தை. அந்த குழந்தை இவங்க அந்த குழந்தைக்கு எதுவுமே நல்லது சொல்லி கொடுக்குறதில்ல. நல்லதுன்னா நல்ல நாலேஜ் இருக்கிற குழந்தைக்கு இப்போ இருந்தே அந்த ஒரு புக்கை வாங்கி நிறைய சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அதை வச்சு வியாபாரம் பார்க்குறதில் இவர் குறியாக்குறாரு. இவருக்கு அந்த வருமானம் மட்டும்தான் போதும். இவருக்கு தேவை அந்த இலவச பணம் பணம் பணம். வேறு எதுலேயுமே நோக்கம் கிடையாது. பணம் பணம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு இலவசமாக பணம் வரணுமா அந்த அளவுக்கு நம்ம பணம் ஈட்டோன்னு தான் இவருக்கும் இவங்க காயத்ரி அம்மையாருக்கும் ஆசை. குழந்தைய நல்ல நல்ல நாலேஜ் சொல்லி கொடுத்தோ அது கொடுத்தோ இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் கிடையவே கிடையாது. மொத்தத்தில் பணம் பணம் பணம். எந்த ஒரு வேலை வெட்டிக்கு போகாமல் பணத்திலேயே குறியாக இருக்கிறாங்க. இப்போ இவர் போதை போட்டுருக்கிறாரு. அந்த போதை போட்டதை இவர் எந்த காலத்தையும் சொல்ல மாட்டாருன்னு வச்சுக்கங்க. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுங்க. அந்த நல்ல ஃபேஸை பார்த்தாலே தெரியுங்க உங்களுக்கு. இவருக்கு மறுபடியும் போதை போட்டுருக்கிறாரு. அந்த மருந்து குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமே இப்போ என்ன சொல்ல போகிறாரு, இந்த மருந்து குடித்தாங்க குடியை பற்றி நினைப்பே வராதுங்க சொல்ல போகிறாங்க. அதெல்லாம் யூடியூப்புக்கு வேண்டிதான். இவங்ககிட்ட மருந்து வாங்குறோட நிலமை தான் எனக்கு பரிதாபமாக இருக்குதுங்க. ஏன்னா ஒரு போதை போட்டு நிறுத்திட்டு மறுபடியும் போதை போட்ட ஆளுகளுக்கு மருந்து வாங்குறீங்கன்னா அப்புறம் நீங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கிற உங்களுக்கெல்லாம் சுத்தமாக நாலேஜ் இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். சத்தியமங்கலத்துக்கு போங்க, நீங்களே வாங்கலாம். நீங்கள் எத்தனை தூரத்தில் இருந்தாலும் வர முடியாலுமே இந்த உலகத்தில் இந்த மது குடிக்கிற திருத்துற மருந்து இது இந்த ஒரு இடம் ஒன்று தான் இருக்குதா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அப்போ நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம். இவ்வளோ நீங்கள் 2000 ரூபா செலவானதுக்கு நீ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், பல இடம் இருக்குது. அது விட்டு போட்டு இவர் என்னமோ மகாத்மா மாதிரி பேசிட்டு இன்றைக்கி போதை போட்டு வாயில் புகையில வச்சு போட்டு இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக டெலிவரி கொடுத்துட்றேங்கிறாரு. போதை போட்டு 2 நாள் போதை போட்டு போதை தெரிஞ்ச அரசில் வருமானத்தை ஆரம்பிச்சுக்கிறாரு. சிந்தியுங்கள், நல்லா சிந்தியுங்கள், நல்ல எண்ணத்தோடு சிந்தியுங்கள். அந்த மாதிரி இந்த மாதிரி ஆளுகிட்ட மருந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விட மாட்டீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க விட மாட்டாங்க. இவருக்கு இன்னொரு அட்வைஸ் கொடுக்குறேன். தயவுசெய்து இளவரசர்கள் குடிச்சு இருந்தீங்கன்னா தயவுசெய்து விட்டுருங்க. ஆனால் பிட்விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆள் ஒரு குடும்பத்தில் இல்லைன்னா அப்போ ரொம்ப சிரமமாயிரும். இது நான் இளவரசனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அட்வைஸ். ஓகே, அடுத்த வேலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.